ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாக் சிவா. இப்போ நீங்கள் பார்க்குறது இது எங்கள் வயல், நெல் வயலுக்கு பார்த்தோம். இங்கே பன்னி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் துவச்சி வச்சுருது. இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணி இந்த பன்னியை தவிர்க்கலான்னு பார்க்குறோம். ஆனாலும் பன்னி வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கயிறில் இந்த காக்கி வெடி அப்படிலாம் நாட்டு வெடின்னு சொல்லக்கூடிய இந்த வெடியை நாங்கள் கட்டி தொங்க விட்டு அதை நைட்டில் பற்ற வச்சுட்டு போவோம். டைமிங்க்கு வெடிக்கிற மாதிரி கேப் விட்டு அதில் சத்தம் கேட்டு ஏதாச்சும் ஓடுதான்னு பார்த்து அது பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கும் ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரில. அது என்னான்னு கூட கேட்கல. சரி, அப்படியே நம்ம காசு செலவு பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சு அதில் நாய் குறைக்கிற சவுண்டு மாதிரி வச்சு நைட் ஃபுல்லாக ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரையும் வச்சேன். அந்த ஸ்பீக்கர் வச்சதுக்கப்புறமும் கேட்கவே இல்லை. வாய்க்காலில் எங்கே பார்த்தாலும் பன்னி குடும்பமாக சுற்றின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள். இப்படி தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக நேராக நிற்க வேண்டிய நெல் இப்படி படுத்துட்டு கிடக்கு. ஒரு தூறல் போட்டுச்சுன்னா இது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் இன்னும் மழை பெய்யலை, அது வரைக்கும் சந்தோஷம். இதுதான் அந்த ஸ்பீக்கர் நாங்கள் வாங்கிட்டு வச்சது. இது சோலார்லேயும் சார்ஜ் ஆகும், நம்மளும் சார்ஜ் போடலாம். இதில் நாய் குறைக்கிற சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இதை நைட் ஃபுல்லாக ஓட விட்றோம். ஆனாலும் அது என்னான்னு கூட கேட்க மாட்டேங்குது. அது மட்டும் ஜாலியாக போயிட்டு வருது பண்ணி.